நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே கடந்து போயிருப்போம். ஆனா அந்த தவறுகளை பார்த்த உடனேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் இந்த உலகத்துக்கே பயனளிக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இங்க ஒரு பெரியவர் அவர் செய்த சிறிய மாற்றத்தால 20 மில்லியன் லிட்டர் தண்ணியை சேமிச்சிருக்காரு. கேக்குறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, யார் இவர் செய்த மாற்றம் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆபிஸ்ருதி ஒரு ஓவியர், எழுத்தாளர், கார்ட்டூனிஸ்ட், செய்தியாளர், அது மட்டும் இல்லாம சமூக ஆர்வலரும் கூட. இவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தால சமூகத்துக்கே மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காரு. 1935 குஜராத்ல குலாம் ஹுசைனுக்கும் ஷகினா பேகமுக்கும் மகனாராய் பிறக்கிறாரு ஆபிஸ்ருதி. சூரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு 5 வயசு இருக்கும் போது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு இவங்க குடும்பத்தையே பாதிப்படைய செய்யுது. அதனால சூரத்துல இருந்து டோங்கிரி அப்படிங்கிற மும்பையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கும் ஷிஃப்ட் ஆகுறாங்க. குடும்பத்தோட வறுமை காரணத்தினால ஆபிஸ்ருதியோட குடும்பம் நடைபாதைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு குடம் தண்ணி கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாவே இருந்தது. ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வரதுக்காக ஆபிஸ்ருதியோடைய தாயார் விடியற் காலையிலேயே நீண்ட வரிசையில 2 மணி நேரத்துக்கும் மேல காத்திருந்து அந்த தண்ணியையும் கொண்டு வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்காக நடக்கக்கூடிய சண்டைகளையும் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருந்திருக்காரு ஆபிஸ்ருதி. ஒவ்வொரு சொட்டு நீரும் விலைமதிப்பில்லாதது அப்படிங்கிறது ஆபிஸ்ருதியோடைய மனசுல சின்ன வயசுலயே ஆழமாவும் பதிய ஆரம்பிச்சது. ஆபித் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தா கூட அந்த கீழே விழுந்த தண்ணீருடைய சத்தம் என் தலையில சுத்தியால அடிச்ச மாதிரி கேக்குதுன்னு சொல்றாரு. ஒரு நாள் ஆபித் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு போறாரு. அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல தண்ணி லீக் ஆகக்கூடிய சத்தமும் கேக்குது. எங்கேயோ தண்ணி லீக் ஆகுது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு அவருடைய நண்பர்கிட்டையும் சொல்றாரு. அவருடைய நண்பர் ரொம்பவே சாதாரணமா அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆபித்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணிக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதும் அவருக்கு தெரியும். 6 மாதங்கள் கழிச்சு அதே நண்பர் வீட்டுக்கு போறாரு. மறுபடியும் தண்ணி லீக்காக்கூடிய சத்தம் கேக்குது. இன்னும் நீங்க சரி பண்ணலையா அப்படின்னு ஆபித் அவருடைய நண்பர்கிட்ட கேட்கும் போது நண்பர் கோபமாவும் பேசுறாரு. ஒரு சொட்டு தண்ணி தானே போகுது, ஏதோ நதியே போற மாதிரி ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இந்த நல்லியை சரி பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க, எந்த பிளம்பரும் கிடைக்கலன்னு சொல்றாரு. ரொம்பவே வருத்தத்தோட போறாரு ஆபித். சில நாட்கள் கழிச்சு ஒரு செய்தித்தாள் ஒன்றையும் படிக்கிறாரு. அதுல ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு நாள் வீணாச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 மில்லியன் சொட்டு தண்ணீர் வீணாவதாகவும் அதுல எழுதியிருந்தது. இவ்வளவு தண்ணி வீணாகிறத ஆபித்தால ஏத்துக்கவே முடியல. தண்ணி வீணாகிறத கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவருடைய எல்லா நண்பர்களுடைய வீட்டுக்கும் ஒரு பிளம்பரை கூட்டிட்டு போறாரு. அங்க லீக்கேஜ் ஆகக்கூடிய நள்ளிகள் எல்லாத்தையுமே சரி செய்யறாரு. ஒரு இணை புரியாத மகிழ்ச்சியையும் அடைகிறாரு. இதே மாதிரி ஏன் ஒவ்வொரு வீடுகள்லயும் போய் சரி செய்யக்கூடாது அப்படின்னு 2007 டிராப் டெட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு NGO-வையும் உருவாக்குறாரு. ஆபித் ஒரு பிளம்பரோட உதவியோட ஒவ்வொரு வீடுகள்லயும் லீக் ஆகக்கூடிய நள்ளிகளையும் பைப்புகளையும் சரி செய்யறாரு. இது அத்தனையுமே அவருடைய சொந்த செலவுலையும் செய்யறாரு. முதல்ல அவர்கிட்ட இருந்த சேமிப்புகளை வச்சு இந்த வேலையை தொடங்கவும் ஆரம்பிக்கிறாரு. பிறகு எழுதிய புத்தகங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய பரிசு தொகையை வச்சு இந்த வேலையை தொடர்ந்து செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, 2007 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரே ஆளா இருந்து 20 மில்லியன் லிட்டர் தண்ணீரையும் நமக்காக சேமிச்சும் கொடுத்திருக்காரு. ஆபிஸ்ருதிட்ட இந்த வேலை செய்யறதுக்கு பணத்துக்காக என்ன செய்றீங்கன்னு கேட்கும் போது ஆபிஸ்ருதி என்ன சொன்னாரு அப்படின்னா, முதல்ல என்னுடைய சேமிப்புகளை நான் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்னுடைய எழுத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய பரிசு தொகையை பயன்படுத்தினேன். ஒரு நாள் என் கூட இருந்த பிளம்பர்ட்ட இது எல்லாமே நான் சமூக சேவைக்காக தான் பண்றேன், எனக்காக இது பார்த்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த பிளம்பர் சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. நீங்களே சமூக சேவைக்காக இலவசமா பண்ணும்போது நான் ஏன் உங்களுக்கு இலவசமா பண்ணி கொடுக்க கூடாதுன்னு இன்னும் வரைக்கும் என்னுடைய பிளம்பர் எனக்கு இலவசமா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு ஃபண்ட்ஸ் வரவும் ஆரம்பிச்சது. நீங்க மத்தவங்களுக்கோ இல்ல சமூகத்துக்கோ நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு வகையில இறைவன் உங்களுக்கான நிதியை திரட்டி தந்துகிட்டே இருப்பாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலதான் மத்தவங்களுக்கு என்னால நல்லது பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இந்த வேலையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணி நேரம் மட்டும்தான் செஞ்சேன். எனையாலேயே 20 மில்லியன் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடிஞ்சது. 87 வயதான எனையாலேயே இந்த வேலையை செய்ய முடியுது அப்படின்னா உங்களாலையும் நிச்சயமா அந்த சமூகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாரு ஆபிஸ்ருதி. Till date, I have saved 20 million liters of water single-handedly. And if I can, you can. 87 வயசுலயும் தனியாளா இருந்து சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஆபிஸ்ருதிக்கு மிகப்பெரிய சல்யூட். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில பல வேதனைகளோடையும் சோதனைகளோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த சமூகத்துக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இந்த உலகத்துக்கே பயனளிக்கும் அப்படின்னா நம்ம ஏன் அந்த மாற்றத்தை செய்யக்கூடாது? மாற்றம் ஒன்றே மாறாதது. நிச்சயமா உங்களுக்கு ஒவ்வொரு சொட்டு நீருடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை நம்ம வீடுகள்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஆபிஸ்ருதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம கேலக்ஸி இன்ஃபோ ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.